அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம இன்றைக்கி 2 ஜோதிட விதிகள் பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மேலும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கான 2 விதிகள். அதில் முதலாவதாக விதி என்ன அப்படின்னா, குழப்பவாதிகள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அதாவது நல்ல புத்திசாலிகள் தான் இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்கிறதுல திண்டாடுவார்கள். அதில் தான் குழப்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். புதன் வீடு லக்னமாகவோ ராசியாகவோ வந்தால் அவர்கள் எந்த செயல் செய்தாலும் குழம்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அதை முழுசாக நம்ப மாட்டாங்க. அடுத்து ஒரு செயல் செய்தால் அது பிரச்சனையான என்ன செய்கிறதுங்கிறதுக்காக 2 விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒரு செயல்களை, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயத்தையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. ரைட்டு. அதுக்கு அடுத்தவங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, 2ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னா அடுத்தவங்க பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன தான் அடுத்தவங்க சொன்னாலும், அவர்கள் ஆலோசனை கேட்டாலும், இவங்க என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அதைத்தான் செய்வாங்களே ஒழிய அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த 2ஆம் இடத்துல புதன் இருந்து அங்கே தீசூனியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தவங்க பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். தீசூனியன்னா அதை மாற்றி விட்டுவிடும். சரியா? ரைட். அடுத்து ஒரு 2 ஆன்மீக துணுக்குகள் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுசாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உடுத்திய பழைய ஆடைகளை, துணிமணிகளை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போது நீங்கள் போட்டிருக்கீங்க ஷர்ட் இருக்குது அப்படின்னா அது பழசாக போச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும், தெரியாதவங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு போட்டதை அப்படின்னா யாராவது பிச்சை கேட்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு துணி கேட்பாங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருவோம். நம்ம அதுமாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் பெரியவர்கள் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு போகிறப்ப நீங்கள் பின்னாடி போய் தான் வழி அனுப்பணும். சரிங்களா? முன்னாடி போயிட்டு அவங்க பின்னாடி வர்ற மாதிரி செய்யக்கூடாது. சரிங்களா? ரைட். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.